ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை விழிப்படைய செய்ய வாருங்கள். குரு மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம். சுவாசம் பதிப்பகம் வழங்கும் GS சிவகுமாரின் ஸ்ரீதர் வேம்பு சாதனை வாழ்க்கை. தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து உலகமே வியக்கும் அளவுக்கு உயர்ந்த ஸ்ரீதர் வேம்புவின் வாழ்க்கை பயணம். புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். மலைமேல் உள்ள தர்காவில் கந்தூரி செய்பவர்களுக்கு அனைத்து வசதியும் உள்ளன என்ற வாசகம் பொருந்திய அறிவிப்பு பலகையில் தர்கா மற்றும் பள்ளிவாசல் தரப்பினரால் வாசகம் அகற்றம் அப்படின்னு அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க. சேகர்பாபு ஒரு டிபார்ட்மெண்ட். இது நேற்று மதுரை மாவட்ட ஆட்சியரும் இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அமைதியான ஊர்ல வெளியூர்ல இருந்து வந்த ஆட்கள் தான் பிரச்சனை. உண்மை, வெளியூர்ல இருந்து ராஜபாளையத்திலிருந்து வந்த அந்த சையது அபுதாகிர் நினைக்கிறான் பேர், கரிசோறு போடுவோம், பிரியாணி போடுவோம். இந்த முஸ்லீம் பாய்மார்களை வந்து என் கருப்சாமி கோயிலில் வெட்டின அந்த ஆட்டுக்கறியை தின்னுபிட்டேன்னா மதுரை நல்ல சாப்பிடுவாங்க சார். என்ன எங்க நீ சாப்பிட சொல்லிட்டீங்கன்னா பிரபு தம்பி என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். அதுக்கு வீரமணியை சொல்லி வந்துருவார், எங்க சோறு கிடைச்சாலும் வந்துருவார். இப்ப பிரச்சனை எங்க வருதுன்னா பாஜகவும் இந்து அமைப்புகளும் அங்க போனதுல தான் வருது. நவாஸ்கனி போனதெல்லாம் பிரச்சனை. 10 நாளைக்கு முன்பு திருப்பரங்குன்றம் வந்த எங்க மிஸ்டர் வேலூர் இப்ராஹிமை ஏன் நீங்க கைது பண்ணீங்க? ஏன்னா அவர் வேலூர் இப்ராஹிம் வெளி மாவட்டத்துக்காரு. ரைட், ரொம்ப எப்படிப்பா நீங்க நல்லா கரெக்டா யோசிக்கிறீங்க பாருங்க. ஒண்ணு முஸ்லீம் பக்கம் நிக்கிறீன்னா அவனுக்காவது நண்பனாரு, இல்ல இந்துக்கள் பக்கம் நிக்கிறியா இந்துக்களுக்காவது நண்பனாரு. நீ பெரியார் பெரியார்னு நாங்க செக்குலர் பக்கம் நிக்கிறோம். வேறுங்க செக்குலர் செக்க உருட்டுவாங்க. இப்ப சொல்ற பழமொழி, நக்கர நாய்க்கு செக்கது தெரியாது செவலிங்கம் தெரியாது. பெரியாருடைய நெஞ்சிலை தைத்த முல்லை எடுத்த அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க நியமித்த அர்ச்சகர்கள் கைகளால் மிஸ்டர் சேகர் பாபு வயலூர் முருகன் கோயில திருநீர் வாங்கல, தீபம் பார்க்கல. நீதி வேண்டும், நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளி ஆக்குவதா அப்படின்னு அவர் சொல்ற கொதித்து எழுதுறார். இதுக்கு என்ன தீர்வு சொல்றாரு தெரியுமா சாமி? மதம் மாறிடுவோம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக இந்து தமிழர் கட்சியின் தலைவர் திரு ராம ரவிக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. அவங்க கூட தான் நம்ம உரையாட போறோம். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. திருப்பரங்குன்றத்துல மத ரீதியான பிரச்சனையை யாரா ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க அப்படின்னா இரும்பு கரம் கொண்டு திராவிட மாடல் அரசு ஒடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் அமைச்சர் ரகுபதி அவர்களும் சொல்லியிருக்காங்க. உங்களை தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் நான். இல்ல, ஒரு திருட இருப்பான், திருடி போடுவான், திருடிட்டு ஐயோ திருடன் ஓடுறான், ஐயோ திருட ஓடுவான் அப்படின்னு சொல்லி ஊர் மக்களை பூரா கிளப்பி விடுவான். அந்த வேலையைத்தான் மிஸ்டர் சேகர் பாபு செய்கிறார், மிஸ்டர் ரகுபதி செய்கிறார். ஏன்னா மாண்புமிகு மந்திரிகள், அவங்கள நம்ம மதிப்பாக சொல்லணும். இப்போ திருப்பரங்குன்ற மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் நாங்கள் காப்பாற்றுவோம், அல்லாவையும் காப்பாற்றுவோம் சொன்னது யாரு? அமைச்சர் சேகர் பாபு. அந்த செயல்படுறாங்க யாருங்க? மத நல்லிணக்கமா செயல்படுறார். அந்த மத நல்லிணக்கம் வேணும். திருப்பரங்குன்ற விஷயத்துல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நவாஸ்கனி, அவர் வக்ஃப் வாரியத்தினுடைய சேர்மன், அப்புறம் அப்துல் சமது மெம்பர் போய் அங்கே போய் பார்வையிட போகிறாங்க. என்ன பிரச்சனை? நல்லா தானே இருந்தோம், முஸ்லீமும் இந்துக்களும் மாமா மச்சனா தொப்புள் கூடி உருவா தாயா பிள்ளையா அண்ணன் தம்பியா தானே இருந்தோம். எங்கே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்தா 4/12/2024 அன்னைக்கு ஒரு பேனர் வைக்கிறாங்க. நீங்க என்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்கீங்களா? நான் ரெடி பண்றதுக்கு திமுகவா? நான் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் கொடுக்குறேன். இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஆவணம் இது. இந்து சமய அறநிலையத்துறை அந்த திருப்பரங்குன்ற முருகன் கோயில் நிர்வாகம் கொடுத்த ஆவணத்தை நான் உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன். மலைமேல் உள்ள தர்காவில் கந்தூரி செய்பவர்களுக்கு அனைத்து வசதியும் உள்ளன என்ற வாசகம் பொருந்திய அறிவிப்பு பலகையில் தர்கா மற்றும் பள்ளிவாசல் தரப்பினரால் வாசகம் அகற்றம் அப்படின்னு அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க. சேகர்பாபு ஒரு டிபார்ட்மெண்ட். என்ன பண்ணுறாங்க, மேலே மலை மேலே இருக்கக்கூடிய கீழே முருகன் கோயில் இருக்குது, மேலே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது, மலை மேலே கிட்டத்தட்ட 1805 கட்டப்பட்டதாக ஒரு கட்டிடம். அதற்கு சிக்கந்தர்னு ஒரு இறை நேசர், அந்த இஸ்லாமிய மத அருளாளர் ஒருத்தர் அடக்கம் செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. அது ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டியது. கட்டுக்கதையா உண்மையா மெய்யான்னு அப்புறம் பார்ப்போம். எப்போ
ஏற்கனவே நாங்கள் அங்கே பள்ளி கொடுத்துருக்கோம். கந்தூரின்னு சொல்கிறேன்னா, கந்தூரின்னு என்ன, பிரியாணி சோறு போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பிரியாணி போடுறது, கந்தூரி போடக்கூடிய மரபு இருக்குன்னு சொன்னால், ஏற்கனவே வழக்கு இருக்குன்னு சொன்னால், எதுக்கு நீ புதுசாக எல்லா வசதிகளும் மேலே இருக்குன்னு போர்டு வைக்க வேண்டிய அவசியம் இந்த பள்ளிவாசல்காரனுக்கு ஏன் வந்துச்சு? உனக்கு இருக்குன்னா போக போகிறான், வெட்ட போகிறான், சாப்பிட போகிறான். இல்லை. அப்போ புதுசாக அந்த மத பதட்டத்தை உருவாக்குற வேலையை செஞ்சது பள்ளிவாசல் நிர்வாகம். இது நேற்று மதுரை மாவட்ட ஆட்சியரும் இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அமைதியான ஊரில் வெளியூர்லேருந்து வந்த ஆட்கள் தான் பிரச்சனை. உண்மை, வெளியூர்லேருந்து ராஜபாளையத்திலிருந்து வந்த அந்த சையது அபுதாகிர்னு நினைக்கிறான் பேர், அவன் தான் முத இந்த ஆடை கொண்டுட்டு வரான், கோழியை கொண்டுட்டு அறுக்க வரான்னு சொன்னவன். அன்னைக்கே இந்த பிரச்சனையை முடிச்சிருந்தா இவ்வளவு 144 போடுற அளவுக்கு வந்திருக்காரு. ரெண்டாவது, இந்து இயக்கத்துக்காரங்க, இப்போ இந்து முன்னணி தலைவர் ஐயா ஹெச் ராஜா அவர்கள், நாங்கள் இந்து மக்கள் கட்சி சார்ந்தவங்க, தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் மிஸ்டர் திருமாரன்ஜி, எல்லாரும் நாங்களாம் போய் திருப்பரங்குன்ற மலையை பாதுகாப்போம்னு சொல்லி கூட்டம் போட்டோம். எல்லா ஜாதி அமைப்புகளை, எல்லா உள்ளூர்கிட்ட அனைத்து கட்சிக்காரர்களை நாங்கள் கூப்பிட்டோம், வந்தாங்க. நடைமுறையில் இல்லாத விஷயத்த என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பரங்குன்ற மலையில் கந்தூரி கொடுக்கறதுக்கான எந்த சான்றும் கிடையாது. எந்த மதத்தினரும் அங்கே நாங்கள் பலி கொடுக்கல, இந்துக்களும் கொடுக்கல, இஸ்லாமியர்களும் கொடுக்கல. கீழே இருக்கக்கூடிய முஸ்லீம் பேட்டையில் தனியார் கல்யாண மண்டபத்தில் இவங்க பிரியாணி பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்படித்தான் இந்த ஆவணத்தில் சொல்லுது. நான் முழுமையாக இந்த 15 பக்கம் ஆவணம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. யாருங்க கீழே யார் பண்ண எங்க பிரியாணி திங்கிறதுக்கு எங்களை பிரியாணி சாப்பிட கூப்பிடு, நாங்கள் கூட வர்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோன்பு கஞ்சி குடிக்க கூப்பிடு, நாங்கள் கூட வர்றோம். முஸ்லீமுக்கும் நாங்களும் மாப்பிள்ளை மச்சனே, அண்ணன் தம்பி, தொப்புள் கொடி உறவு. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனையில் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். நீ கொடுக்குற பிரியாணியை நான் சாப்பிட்றேன், நீ கொடுக்கக்கூடிய நோன்பு கஞ்சியை நான் குடிக்கிறேன். இதே திருப்பரங்குன்ற மலையை சுற்றி வரக்கூடியதில் கீழே கருப்புசாமி கோயில் இருக்குது, அங்கே இருளப்பசாமி கோயில் இருக்குது, அங்கே வெயிலு வந்தம்மன் கோயில் இருக்குது. ஒரு 5 ஆட்டுக்குட்டியை பிடிப்போம், கடாயை வெட்டுவோம், கரிசோறு போடுவோம், பிரியாணி போடுவோம். இந்த முஸ்லீம் பாய்மார்களை வந்து என் கருப்புசாமி கோயிலில் வெட்டின அந்த ஆட்டுக்கறியை தின்னுபிட்டேன்னா மதுரை நல்ல சாப்பிடுவாங்க சார். என்ன எங்க நீ சாப்பிட சொல்லிட்டீங்கன்னா பிரபு தம்பி என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். அதுக்கு வீரமணியை சொல்லி வந்துடுவார், எங்கே சோறு கிடைச்சாலும் வந்துடுவார். பாய்மார்கள் வரமாட்டான். அல்லாவுக்கு ஹலால் பண்ண சோறு தான் அவனுக்கு சாப்பிடுவான். தனியார் மண்டபத்தில் தான் சரி, கருப்புசாமி கோயிலில் ஹலால் பண்ணி போட வேண்டியதானே. ஹலால் எங்கள் சாமி ஏற்றுக்காது. பிலால் ஹலால் சாப்பிடட்டும் சார். என் கருப்புசாமி அருவாசாமி எங்காலு வெட்டு, இவன் அறுப்பான், நாங்கள் ஒரே படம் போட்டுருவோம் கிணுக்குன்னு. அது முஸ்லீம் மதம் அதை அனுமதிக்காது, அறுக்கணும். புரியுதா? இன்னைக்கு என்ன பிரச்சனையை திசை திருப்புறாங்கன்னா சார், நான் இது சொன்னது எல்லாமே அரசு ஆவணம், அறநிலையத்துறையுடைய ஆவணம், HRNCயோட ஆவணம், சேகர் பாபுடைய துறையுடைய ஆவணம். அவருக்கு தெரியுமா இது? அவருக்கு தெரியாம அவர் டாக்குமெண்ட் போட்டிருக்கான். அரசு அதிகாரி, அந்த ஊர் அதிகாரி பக்கத்தில் ஆணையர் மிஸ்டர் ஸ்ரீதர் சாரை உட்கார வச்சுக்கிட்டு நித்து பொய்யா பேசுறாப்புல மிஸ்டர் சேகர் பாபு. திருப்பரங்குன்ற வரலாறே உங்களுக்கு தெரியாது? எங்களுக்கு தெரியாது. நான் படிக்கிறேன், முழுமையாக படிக்கிறேன். உங்களுக்கு நேரம் ஆகிடும். சேகர் பாபுக்கு வேணா அதை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். முழுமையான வரலாறு அவர் நிர்வகிக்கக்கூடிய துறையில் போட்டிருக்கான். தமிழ் ஆகமத்திலிருந்து ஏற்கனவே அருணகிரிநாதர் பாடியது உட்பட எல்லா இலக்கிய சான்று, கோயில் கட்டுனது, வச்சது போனது. சிக்கந்தர் வராரு? அதில் சிக்கந்தர் வரல. இல்லை, சிக்கந்தருக்கு வரல. ஏன்னா ஸ்ரீகந்தருக்கு தானே போட முடியுவங்க. எல்லாம் அவங்க துறை அதிகாரிகள் சார். பூசவன்றன் தொடங்கி அதிகாரி தொடங்கி எல்லாமே இருக்கு. இப்ப பிரச்சனை எங்க வருதுன்னா, பாஜகவும் இந்து அமைப்புகளும் அங்க போனதில் தான் வருது. நவாஸ் கனி போனதெல்லாம் பிரச்சனை, அப்துல் சமது போனதெல்லாம் பிரச்சனை. போனவன் போயிட்டு மூடிக்கிட்டு வந்திருக்கணும், போய் தொழுதுட்டு வந்திருக்கணும். அங்க போய் என்ன பண்றாங்க, கூடவே பிரியாணி பொட்டல் தான் தூக்கிட்டு போறான். ஆடு கோழி வெட்டுவதற்கு தடை செய்ய சொல்லி இவங்க மனு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த டிசம்பர்லயே கொடுத்தாச்சு துறை, அறநிலையத்துறை கொடுத்துருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை, திருப்பரங்குன்ற முருகன் கோயில் நிர்வாகம். போதுமா? இதுக்கு மேல நான் வழக்கம் சொல்லலை, அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனா விஷயத்தை எப்படி மத பிரச்சனை ஆக்குறான், இங்க வந்து ஆடை கொடுப்போம் இல்லை ஆளை கொடுப்போம்னு சொல்லி மிரட்டுறான் போலீஸை. உனக்கு ஆவணங்கள் இருந்தா, முறையா சரியா இருந்தா நீதிமன்றத்தை நாடி பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள் சொல்லி அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய உயர் அதிகாரி சொல்லுகிறார். நான் வந்து என்ன அவ்வளவு ஈஸியா அப்ரோச் பண்ண முடியாத ஆள்லாம் கிடையாது, நான் விசாரித்த வரையில் அப்படி கிடையாதுன்னு அவர் மறுத்துட்டார். வருவாய்த்துறையும் மறுக்குது நீதிமன்றத்தை தேடுன்னு. அங்கெல்லாம் ஓடுறதை விட்டுப்புட்டு நீ போலீஸ் அதிகாரிகள் இந்த மௌனம் அந்த மௌனம் திட்டுறது என்ன நியாயம்? இதில் வந்து இந்து இயக்கத்துக்காரங்க நாங்கள் வந்து போராடுறோம்னா ஏன் போராடுறோம் அப்படின்னா, இப்போ முஸ்லீமுக்கு வக்ஃபு வாரியம் இருக்கிற மாதிரி இந்துக்களுக்கு இந்து வாரியம் இல்லை. அறநிலையத்துறை இருக்குல்ல? அறநிலையத்துறை இருக்கு சார். இப்போ முஸ்லீம்களுக்கு வாரியம் இருக்குல்ல,
அவர் எம்எல்ஏ எம்பி திமுக தயவுல ஜெயிச்சாலும் கூட அந்த மக்களுடைய உரிமைக்காக தர்கா வழிபாடு வேணுமா வேணாமாங்கிறது மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா முஸ்லிம்கள் உண்மையிலேயே அல்லாவை நேசிக்கக்கூடியவர்கள், திருமறை குரானை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். தர்கா வழிபாடு என்பதே ஷிர்கு, அதாவது மூட நம்பிக்கை. அல்லாவை தவிர வேற யாரையும் வணங்காது. குரான் சொல்கிறது. இறை நேசர்களை, இந்த நபிமார்களை நீங்க வணங்க தகுந்தவர்களாக மாற்றி திருக்கோயில் கட்டினால் அது தவறு என்று திருமறை வாசகம் குரான் சொல்லுகிறது. மூட நம்பிக்கை, அல்லாவை தவிர நம்பாதுன்னு சொல்லுது. அங்க மந்திரிக்கிறது, இந்த நேர்த்தி கடன் வைக்கிறது, இதெல்லாம் இஸ்லாத்துக்கு விரோதம், குரானுக்கு விரோதம். நான் அதை அதனால நம்ம அந்த சப்ஜெக்ட் அப்புறம் விட்டுருவோம். அது அவனுக்குள்ள உள் பிரச்சனை. அப்படி இஸ்லாமே அனுமதிக்காத விஷயத்த எப்படி மலையில போய் சிக்கந்தர் அடங்கினார்? அந்த மன்னர்கள் காலத்துல, இந்துக்கள் இருந்த சமயத்துல, நாயக்க மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் இருந்த காலத்துல இவன் கோயில் மலை மேல இவனுக்கு என்ன வேலை? இந்த சிக்கந்தருக்கு ஏற்கனவே இந்த சிக்கந்தருங்கிற நபருக்கான இடம் எங்க இருக்குன்னா மதுரை கோரிப்பாளையம், அங்கதான் இருக்கு. அந்த மசூதிக்கு பேர் தான், அந்த தர்காவுக்கு பேர் தான் கோரிப்பாளையம். சிக்கந்தர் தர்கா தான் அது. கோரின்னா ஒண்ணும் இல்லை, சுடுகாடுன்னு அர்த்தம். அவங்க இதில் கபர்ஸ்தான் சொல்லுவாங்கல்ல, அதான் கோரி. கோரி கடவுளுங்கிற பேர்ல அந்த விஷயம் அதுதான். நம்ம முகமது பின் கோரி, அந்த கோரி, இந்த கோரி எல்லாம் சொல்றோம்ல, அந்த கோரி தான் அவங்க. இப்போ இந்த ஏற்கனவே இங்க ஒரு சிக்கந்தர் இருக்கிறாரு, மலை மேல எப்படி சிக்கந்தர் வந்தாரு? இந்த பிரச்சனையினுடைய மூலம் என்ன நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் சொல்றேன். இவங்களுக்கு சார் யாருன்னு கண்டுபிடிக்க கூடாது, கார் யாருன்னு கண்டுபிடிக்க கூடாது. இந்த பிரச்சனையை டைவர்ட் பண்றதுக்கு சோறு பிரச்சனை கொண்டு வந்தாச்சு. இப்ப முருகன் சைவ சாமியா அசைவ சாமியா? பிரியாணி திம்பாரா திங்க மாட்டாரா சிக்கந்தர்? இதுவா நாட்டில் பிரச்சனை? திமுக அரசு வந்த பிறகு முக்கியமாக மத ரீதியான உணர்வு விஷயத்தில், உணவு விஷயத்தில் தலையிட்டு இந்துக்கள் வெகுண்டெழுந்து ஒன்று திரண்டு விட்டால் இவன் பயப்படுவான். அதுதான் மதுரை திருப்பரங்குன்றம் நிரூபிச்சிருக்கு. 140 2 நாளைக்கு தடை போட்டீங்க. இருக்கக்கூடிய எல்லா இந்து இயக்க தலைவர்களையும், இந்து உணர்வாளர்களையும் வீட்டு சிற வச்சிங்க. சாமி கும்பிட வந்த பக்தர்களை, அன்னதானம் சாப்பிட வந்த பக்தர்களை பூரா குண்டு கட்டா தூக்கி அக்யூஸ்ட் மாதிரி தூக்குனீங்க. ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டீங்க. அதே தடை இருக்கின்ற பொழுது அண்ணாவுடைய நினைவு நாளுக்கு ஊர்வலம் திமுக அதிமுக போறதுக்கு அனுமதி இருக்கு. ஆனால் அரோகரா சொல்லிட்டு நாங்க வேல் தூக்கிட்டு காவடி தூக்கிட்டு போனா எங்களை அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் பண்றியே, இது என்ன நியாயம்னு நான் கேட்கிறேன். புரியுதுங்களா? இப்ப அதை நீதிமன்றத்தின்படி 1 மணி நேரம் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்த உடனேயே முருக பக்தர்கள், சிவனடியார்கள், இந்து உணர்வாளர்கள், இந்து இயக்கத்தவர்கள், பாஜகவினர், அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் திரண்டு அரோகரான் சொன்ன உடனேயே தன பேசாத வாயெல்லாம் திறக்குது, திருவாய் மலருது. சேகர் பாபு பேசுகிறார், நான் வந்த கூட்டம் இந்து இயக்கத்தினுடைய கூட்டம் அல்ல, பிஜேபி கூட்டம் அப்படிங்கிறார். கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கு, ரொம்ப மோசமான பழமொழி, அதை நான் சொல்ல விரும்பலை. செக்கதுன்னு தெரியாது, சிவலிங்க எதுன்னு தெரியாதும்பாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி தான். அப்போ வந்தவங்க நாங்கள்லாம் தான் போயிருந்தோம், எல்லாரும் தான் போயிருந்தோம். பிரச்சனையை தூண்டுறது யாரு? சேகர் பாபு. பிரச்சனை இப்ப முடிஞ்சிருச்சா? முடியலையே. அவ்வளவு சீக்கிரம் முடிய விட்டுருவோமா எங்க திராவிட மாடல் அரசு? மதுரை திருப்பரங்குன்றத்துலயா சாமி கும்பிடுறதுக்கு, மத நல்லிணக்க வழிபாடு செய்யறதுக்கு செல்கிறார் பெருந்தகை. அவருக்கு கிடைப்பதோ பெரும் தொகை. அண்ணாமலை போலையே சார் இன்னும் வந்துட்டீங்கல்ல பாயிண்ட்டுக்கு. எங்க அண்ணன் ஹெச் ராஜா போனதுக்கே அதிருது. ஊன்னு எண்ணெயில போட்டு அப்ப கணக்கா குதிக்கிறாரு. இன்னைக்கு செல்வ பெருந்தகை போறாரு. இன்னைக்கு ஏன் போறாருன்னா விசாரிச்சேன். காலையில் தான் இன்னைக்கு தேரோட்டம் நடக்குது. அந்த தேரோட்டத்துக்கு வந்த கூட்டமெல்லாம் எங்க காங்கிரஸ் கூட்டம்னு சொன்னான்னு சொல்லுவார். போனாரா போகலான்னு எனக்கு தெரியல. நாளைக்கு நாங்க போறோம். ஆமா, திருமாரன்ஜி அலோவ் பண்றாங்களா? நாங்க தான் மத நல்லிணக்கத்துக்கு, அவருக்கு வழிபாடுக்கு உரிமை இருக்கு இல்லைங்க. நாங்க சமரசம் பேசக்கூடாதா? நீங்க வெளி மாவட்டத்துக்காரங்க தானே. இப்ப இவரு திருப்பரங்குன்றத்துல பக்கத்தெருவில் இருக்கிறாரா? இல்ல, ஒரு தேசிய கட்சி மாநில தலைவர். என்னங்க தேசிய கட்சியினுடைய மாநில வெளியூர்ல இருந்து வந்தாள் தானே. நான் மதுரைக்காரன் தம்பி. எங்க சித்தப்பா வீடு அங்க இருக்கு, எங்க சித்தி திருப்பரங்குன்றம். என்ன வெளியூருக்காரங்கிறீங்க எங்களை? ஏன் சாமி, என் ஊரு முருக பக்தன், ஏன் உள்ளூர்காரன்? ஏன் நானு வெளியூர்னா செல்வ பெருந்தகை சொல்லுங்க, நவாஸ்கனியை சொல்லுங்க, அவங்க வெளியூர்காரங்க, நான் உள்ளூர்காரன். இப்போ நாளைக்கு நாங்கள் போய் நாங்களும் பாத்தியா ஓதுறோம், சர்க்கரை கொடுத்து பாத்தியா ஓதுறோம், நாங்கள் அவுளியாட்ட வேண்டிக்கிறோம். எங்களுக்கு எத்தனையோ சித்தர்கள், இவர் ஒரு சித்தரை நாங்கள் ஏற்றுக்கிறோம். சித்தரா இல்லையாங்கிறது அப்புறம் பார்ப்போம். நாங்கள் ஏற்றுக்கிறோம், எங்களை அனுமதிக்கணும்ல. இப்போ செல்வ பெருந்தகை நீங்கள் அனுமதிக்கிறீங்கன்னா நாளைக்கு அண்ணாமலை வருவார். அவர் அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆள் தான். குரான் கொடுத்தாலும் மதிப்பார், பைபிள் கொடுத்தாலும் மதிப்பார். அவர் மாதா கோயிலுக்கும் போயிருக்கிறாரு, உங்களுக்கே தெரியும், சர்ச்சுக்கு போயிருக்கிறாரு. மசூதிக்கு போனாலும் தேவைன்னா போய்ப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மசூதிக்குள்ள அனுமதிப்பீங்களான்னு கேட்குறேன்.
எங்க இன்னைக்கு செல்வ பெருந்தகை மத நல்லிணக்க வழிபாட்டுக்கு போறாருன்னு சார். சகோதரர் வேலூர் இப்ராஹிம் பிறப்பால் இஸ்லாமியர், இஸ்லாம் மதத்தின்படி வாழ்க்கை வாழக்கூடிய நபர், ஆனால் சமாதானத்தை விரும்பக்கூடிய ஒரு சமாதான விரும்பி. அவர் இந்து கோவிலுக்கும் செல்வார், இஸ்லாமிய மத வழிபாட்டு மசூதிக்கும் போவார். நீங்க செல்வ பெருந்தகை அனுமதிக்கிறீங்கள, உண்மையிலேயே சமாதானத்தினுடைய வேலையை செய்யணும், மத நல்லிணக்கம் உருவாகணும்னு சொல்லி போன 10 நாளைக்கு முன்பு திருப்பரங்குன்றம் வந்த எங்க மிஸ்டர் வேலூர் இப்ராஹிமை ஏன் நீங்க கைது பண்ணீங்க? ஏன்னா அவர் வேலூர் இப்ராஹிம் வெளி மாவட்டத்துக்காரு. ரைட், ரொம்ப எப்படிப்பா நீங்க நல்லா கரெக்டா யோசிக்கிறீங்க பாருங்க. எங்க சர்க்கார் மாதிரியே நீங்க யோசிக்கிறீங்க. அப்ப இனிமேல் உள்ளூர்காரங்க மட்டும்தான் சாமியை கும்பிடணுமா? எங்க கலெக்டர்மா இருக்காங்களா மதுரைக்காரங்க, அவங்க எந்த ஊருக்காரங்க? அதெல்லாம் பார்க்க முடியாது சார். அதிகாரிகள்லாம் எங்க வந்து வருவாங்க? என்னங்க அதிகாரிகள் எங்க இருந்தோன்னா வருவாங்க? பிரச்சனை பண்றவங்க நீங்க எங்க சாமி கும்பிட போறது பிரச்சனையா? ஏங்க நீங்க தாங்க ஆவணம் கொடுத்துருக்கீங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லி. இப்ப என்னதான் தீர்வு சொல்றீங்க நீங்க? தீர்வா நீங்க என்ன சொல்றீங்க? தீர்வா நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த திராவிட மாடல் அரசு வந்த பிறகு ஒவ்வொரு விஷயத்தையும் தூண்டி விடுதுங்கிற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். உங்களை திமுக தூண்டி விடுதா? எங்களை தூண்டி விடல, எங்க உணர்வுல தலையிடுதுங்கிற. சண்டையை தொட்டி ஆட்டுறது அவன் தான், இப்போ கிள்ளி விடுறது அவன் தான். இப்போ மலைக்கு மேல வந்து கறி, அதாவது அசைவம் செய்யலைன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இல்லையா? பிரச்சனை முடிச்சுக்கலாம். ஒண்ணும் இல்லையா? நாங்க சொல்றோம் அதான் தானே சொல்றோம். அறநிலையத்துறை சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு? இப்ப அசைவம் வெட்டணும், ஆடு வெட்டணும் அப்படின்னா கருப்பசாமி கீழே இருக்கிறார். ஏன்னா ஒட்டுமொத்த மலையே சிவமலை. சரி, புரியுதுங்களா? வெட்டக்கூடாது, வெட்டக்கூடாது, சாப்பிடவும் கூடாது. வெட்டினா தானே வெட்டுறது. போய் சாப்பிடலாம். எனக்கு திங்கிற ஸ்பாட் கிடையாது, அது பிரியாணி திங்கிற இடம் கிடையாது, பிரேயர் செய்யக்கூடிய இடம். புரிஞ்சுக்கணும், புரிதுங்களா? இந்த திமுக அரசு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் எங்க தருமபுரி ஆதீனத்துக்கான பட்டின பிரவேசத்தை தடை போட்டாரா இல்லையா? கம்யூனிஸ்டுக்காரன் பூரா கூப்பாடு போட்டானா? சுயமரியாதைக்கு எதிராக இருக்கு. ஒரு மனிதரை இன்னொரு மனிதர் தூக்குறதா? இந்த இவங்களை விட பல்லக்கு தூக்கி யாருங்க? திமுக காரனை விட பல்லக்கு தூக்கி யாருன்னு கேட்கிறேன். சுயமரியாதைங்கிற வார்த்தையை சமஸ்கிருதம், தன்மானம் சொல்லுங்க. சுயமரியாதா அப்படிங்கிறது சமஸ்கிருத வேர்டு. நீங்க சமஸ்கிருத விரோதிகள். தன்மான தமிழன் இவர் சொல்ல முடியாது, சேகர் பாபா தன்மான தமிழன் சொல்ல முடியாது. இவங்க தான் அறிவாலயத்தில் அத்தனை பேரும் நாங்க ஐயா இன்ப நிதிய முதலமைச்சரா பார்த்தாத்தான் உயிர் போகுங்கிறான் ஒரு ஆளு. தர்மபுரி ஆதீன விஷயத்துல நீங்க தலையிட்டீங்க, உணர்ச்சி பிரவாகம் வந்துச்சு. கடைசியில் நாங்க அனுமதின்னு சொல்லிட்டு நாங்க சாமிக்கு விரோதிகள் இல்லை, நாங்க வந்து எப்பொழுதுமே இந்துக்கள் தான் அங்க அன்பாயிட்டீங்க. எங்க தாடி வச்சு சாமி கோயம்புத்தூர்ல இருக்கு பாருங்க, ஈசா சாமி, ஜக்கி வாசுதேவ் சாமி, அவர் ஒட்டுமொத்த வனத்தையும் ஆக்கிரமித்து விட்டாருன்னு இந்த வாடகை வாயை வச்சு பூரா பேச வச்சான். அந்த சாமி கருணாநிதி ஐயா இருக்கும் போதே வீட்டு முன்னாடி மரம் நட்டவங்க, ஸ்டாலின் சார் வீட்டுக்கு வந்துட்டு போறவங்க. ஐயா பிடிஆர் பல்வேல் தியாகராசன்லாம் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு தெரியல, பேசுகிறாங்களான்னு தெரியல, மொத்தம் ஐயா இருக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு. ஜக்கி வாசத்தை விட்டு நீங்கள் ரொம்ப இணக்கமாக இருக்கீங்க. எங்கள் ஆள் நாகர்கோவில் மந்திரி இருந்தார் பாருங்க, பால்வளத்துறை, மனோ தங்கராஜெல்லாம் அங்கே சீஃப் கெஸ்டாக போனார். திராவிட மாடல் எப்படி வேலை செய்து குடியரசுத் தலைவர் வராருன்றதுக்காக போனாங்கல்லாம் சார். நீங்க தான் அவர் தான் ஆக்கிரமிச்சாள் தானே சார் உங்க வார்த்தையில, மன கொள்ளையர் தானே சார் உங்க வார்த்தையில. ஏன் சார் போனீங்க? மாணவெல்லாம் போயிருக்க கூடாதுல்ல? உங்களுக்கு புரோட்டாக்கால் சப்பாத்தி கால் எல்லாம் விட்டுட்டுல போயிருக்கணும். நீங்க அப்படி புரோட்டாக்கால் மதிக்கிறவங்களா இருந்தா கவர்னரை நீங்க மதிக்கணுமா இல்லையா? பதவி ஏற்கிறதுக்கு மட்டும் கவர்னர் தேவைப்படுறாரு. சட்டமன்றத்தில் படிக்கும்போது மட்டும் நீங்க வந்து வெளியில போனா அது பண்ற அவமானப்படுத்தி அனுப்புறீங்க. டீ பார்ட்டி கூப்பிட்டா போகணும்ல, புரோட்டாக்கால் மதிச்சு போனீங்களா? நீங்க போக மாட்டீங்க. இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. பழனியில முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்துச்சு. யாரு நடத்துச்சு? இந்து சமய அறநிலையத்துறை. பழனி மலைக்கு பின்னாடி முஸ்லிம்கள் தொழுகை நடத்தினாங்கன்னு சொல்லி சொன்னது யாரு? கம்யூனிஸ்ட் எம்பி சச்சிதானந்தம். பழனியில் பிரச்சனை ஆரம்பிச்சிங்க, நாங்கள் எதிர்த்தா ஆஃப் ஆகிட்டீங்க. இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. மக்கள் எல்லாம் திரண்ட உடனே உங்களுக்கு அரசியல் ஆயிரும், வேல் தூக்கிட்டு வருவாங்க, முருக வேஷம் போடுவாங்க, பெரியார் மண்ணு. பெரியார் மண்ணில் தானே நீ அறிக்கை கொடுத்துருக்க. பெரியார் மண்ணில் எதுக்கு இந்த ரெட்ட நாடகம் கேட்குறேன்? டபுள் ஸ்டாண்ட் எதுக்குன்னு கேட்குறேன். ஒன்று முஸ்லீம் பக்கம் நிற்கிறீங்களா, அவனுக்காவது நண்பனாரு, இல்லை இந்துக்கள் பக்கம் நிற்கிறியா, இந்துக்களுக்காவது நண்பனாரு. நீ பெரியார் பெரியார்னு செக்குலர் பக்கம் நிற்கிறோம். ஏனுங்க செக்க உருட்டுவாங்க. இப்போ சொல்கிறேன் பழமொழி, நக்கர நாய்க்கு செக்கது தெரியாது, சிவலிங்கம் தெரியாது. செக்குலர் பக்கமா செக்கு பக்கம் நிற்கிறீங்களா? யார் பக்கம் நிற்கிறீங்க? யாரும் எல்லாரும் ஏமாத்தாதீங்க தம்பி. ஒன்று நாத்திகன்னா நாத்திகன்னு சொல்லுங்க, இல்லை ஆத்திகன்னா ஆத்திகன்னு சொல்லுங்க, முஸ்லீம்னா முஸ்லீம்னு சொல்லுங்க. ஒரே நேரத்தில் நீங்கள் இப்படி இந்த வேஷம் போடக்கூடாது. குங்குமத்துக்கும் குல்லாவுக்கும் சண்டை எழுத்து விடக்கூடாது சார். நீங்கள் தொப்புள் கொடி உறவுகளுக்குள்ள உறவை அறுத்து விடாதீங்க சார். நீங்கள் இன்னொரு அயோத்தியாவா மாறும் திருப்பரங்குன்றம், இதெல்லாம் மிரட்டல் இல்லையா? அது நாங்களா சொன்னோம் அயோத்தின்னு? பிஜேபி சொல்லிச்சா?
இந்து முன்னணி சொல்லிச்சா, இந்து மக்கள் கட்சி சொல்லிச்சா, இந்து தமிழர் கட்சி சொல்லிச்சா? கோர்ட்ல சொன்னது இந்த அரசு. அரசு இன்னொரு அயோத்தியாக மாற விரும்புகிறதா நான் கேட்கிறேன். நாங்க அமைதியை விரும்புகிறோம். நாளைக்கு எங்களை அனுமதிக்கு சார், நாங்க ரெண்டு உட்காந்து பேசிப்போம் சார், 2 மத தலைவர் நாங்க பேசிப்போம் சார். இந்த ஒற்றுமை விரும்பாம தான் அயோத்தி ஆக்கணும்னு சொல்லி செயல் திட்டத்தை வச்சிருக்கக்கூடிய அரசு எது? இந்த அரசு, திராவிட மாடல் அரசு. நாங்க இறை நேசர்கள் சார், நாங்கள் பிறை நேசர்கள் சார். எங்களை மாதிரி தோழன் கிடையாது சார். முஸ்லிம்களும் நாங்களும் அண்ணன் தம்பி, மாப்பிள்ளை மச்சான், தொப்புள் கொடி உறவு. இந்த உறவுக்குள்ள பகை உருவாக்குறதே இந்த அரசு தான். இனிமே பிரச்சனை நடக்காது. திருப்பரங்குன்ற ஒரு அமைதி பூங்காவா தான் இருக்கு, அமைதி பூங்காவா தான் இருந்துச்சு. இந்த அரசு தான் பிரச்சனைக்கு காரணம்னு நான் சொல்றேன். முடிய போற பிரச்சனையை மீண்டும் தூண்டி விடுறதுக்கு தான் இந்த செல்வ பெருந்தகை போறாருன்னு நான் சொல்றேன். வேற வேலையை பாருங்க, 1000 வேலை இருக்கு. செல்வ பெருந்தகை போனா அண்ணாமலை போவார்ல. ஏன்னா அவருக்கு ரைட்ஸ் இல்லையா? அவர் முருகன் கோயிலுக்கு கும்புறாள் தான், முல்லா மௌலவியில் கும்புறாள் தான், சர்ச்சில் போய் கும்புறவர் தான். நான் நேற்று சொல்லிட்டேன். ஒரு சீமானண்ணன் போவாரா? அவரு இப்பதான் ஈரோடு எலெக்ஷன்ல கத்தி முடிச்சுட்டு வந்திருக்காரு. போகணும். முத்தமிழ் முருகன், முப்பாட்டன் முருகன் சொல்லக்கூடிய, இந்த தமிழ் சான்றுகள் சொல்லக்கூடிய அந்த முருகன் கோயில்ல நடக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு சீமான் ஏன் போகல? போயிருக்கணுமா இல்லையா? நாம் தமிழர். ஆனா நாம் தமிழர் அங்க எதிர்ப்பு தெரிவிக்குது. யாருக்கு? முஸ்லிம்களுக்கு ஆதரவாக கோயில் நிர்வாகத்துக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்குது. அதிகாரிகளை பேசுது. விடுதலை சிறுத்தை எதிர்ப்பு. இவங்களுக்கு விஷயம் புரிய மாட்டேங்குது. இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கானுவையா? நீ என்னைக்காவது வந்தியா? அதிமுகவை ரெட்டை வேஷம் போடுது சார், திமுகவை ரெட்டை வேஷம் போடுது சார். இதுல ஒண்ணுமே விஷயம் புரியாம இந்த கம்யூனிஸ்ட்ல வாடகை யாருன்னு அந்த கனகராஜ் போன்ற ஆட்கள் என்ன பண்ணுது? முருகன் ஒன்றும் சைவ கடவுள் கிடையாது. நான் என்ன சொல்றாங்கன்னா, கம்யூனிஸ்ட் இது வந்து தமிழர் மலை, இங்க வந்து இஸ்லாமியர்களும் வழிபடுவாங்க, இந்துக்கு அதாவது சைவர்களும் வழிபடுவாங்க. பீகாரிக்கு என்ன வேலை, அதாவது ஹெச்ராஜாக்கு என்ன வேலைன்னு கேட்குறாங்க. மதம் என்றால் அபின் என்று கதையும் சொல்லுவான், கட்சி மீது போதை கொண்டு ஆளை கொள்ளுவான். யார் இந்த பயிலுவார்? மதமே அபின்கிறவன். அது தமிழர் மலை. அருணா ஒரு ட்விட்டு போடுறாப்புல, திருப்பரங்குன்றம் என்பதை இனிமேல் ஸ்ரீபரங்குன்றம் என்று சொல்லுவார்கள். கம்யூனிஸ்ட்ங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தையா? காமரேடு தமிழ் வார்த்தையா? உங்க பொலிட் பீரோல காம்ரேட் தானே? காமரேட் தோழர். அந்த தோழ தமிழ் வார்த்தையா? தோழ தமிழ் வார்த்தை தான். இவங்க ஃபுல்லாக நம்மளை செய்யறது கிடையாது, சொல்றது கிடையாது. இந்த பொலிட் பீரோல எத்தனை நீங்க பட்டியல் மக்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தீங்க இங்க வரலாறு இருக்கு. இந்த கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆக்குறான்? இது இந்து வேற, தமிழர் வேற, சமஸ்கிருதம் வேற, தமிழ் வேற அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அதனால இவங்க பிரச்சனையை மேலும் மேலும் பெருசாக்கிட்டு மற்ற விஷயத்தை மடைமாற்றம் பண்ண நினைக்குது இந்த அரசு. அதுக்கு ஊதுகுழலாக, வாடகை வாயர்களாக கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட, காங்கிரஸ் உள்ளிட்ட, இந்திய கூட்டணி கட்சி உள்ளிட்ட அனைவருமே வேலை செய்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இந்த பேசாத வாய் பேசியதற்கும் திறக்காத கண் திறந்ததற்கும் ஒன்றுபட்ட இந்து சக்தி இவங்களை எதிர்த்து நிற்கிறாங்கிற சூழல் வந்துட்டோன்னே, எப்பா நானும் ஆள் தான் சொல்றதுக்கு ஓடியாரானுவோம். குன்றம் இருக்கும் இடம்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா மலைகள்லாம் உடைக்கும் பொழுது சும்மா இருக்காங்களே. நாங்களா உடைக்கிறோம்? உடைக்கிறது எந்த அரசு சார்? உடைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறது எந்த அரசு சார்? பெரியார் மண்ணுன்னு சொல்றாங்கல்ல, அண்ணாதுரை மண்ணுங்கிறான்ல. இந்த பெரியார் மண்ணையும் அண்ணா மண்ணையும் ஜேசி போச்சு லாரியா அடுத்த ஊருக்கு அள்ளிட்டு போறதுக்கு அனுமதிக்கிறது யாரு சார்? யாரு? உங்க வேலூர். யாரு? உங்க வேலூர் முருகா அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. ஆத்து மணலை அள்ளிட்டு கொண்டு போறது யாரு? நின்ன மலை. நல்ல வேலை, எங்க மலையப்புறம் காப்பாற்றுனது எங்க கந்த கடவுள் முருக கடவுள். ஏன்னு கேளுங்க. திருத்தணி மலை தப்பித்ததற்கும், பழனி மலை தப்பித்ததற்கும், பரங்குன்ற மலை தப்பித்ததற்கும் காரணம் யாரு? பழமுதிர்ச்சோலை மலை தப்பித்ததற்கும் காரணம் யார்? எங்கள் முருக கடவுள். இல்லைன்னா அந்த மலைக்கும் கான்ட்ராக்ட் விட்டு கல்லை வெட்டி கரசரை போட்டு குவாரியாக்கி காலி பண்ணியிருப்பாங்க. மலை காவலன் எங்கள் முருகன். மலை கொள்ளையர்கள், மணல் கொள்ளையர்கள் இந்த திராவிட மாடல். பழனிசாமி பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. பழனிசாமி யாரா பேசுறாரா? பழனிசாமி தான் நான் சொல்றேன். பழனிசாமி எங்க இருக்கிறார்? பாய்மார்களுக்கு ஆதரவாக எஸ்டிபிஐ கூட இருக்கிறார். மோகன்தாஸ் என்கின்ற முகமது இஸ்காக் என்ற அதிமுக பிரமுகரை வைத்து அங்க பிரச்சனையை தூண்டி விடுவதில் இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜர் செல்லப்பா அதிமுக உறுப்பினர் எந்த வார்த்தையும் திறக்காமல் அமைதியாக இருக்கிறார். காணவில்லை ராஜர் செல்லப்பாவை, காணவில்லை மூர்த்தியை, காணவில்லை பொய்ட்டியாரை, செல்லூர் விஞ்ஞானியை காணவில்லை, உதயகுமாரை காணவில்லை. யாரும் வராத காரணத்தால் நாங்க போறோம் அந்த ஊருக்கு, முருகனுக்கு, காவடிக்கு, வேலுக்கு. நீ பூரா பேசுற முஸ்லிம்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க தான் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு.
இந்துக்கள் தான் இந்த இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு. முருகனை வந்து ஸ்ரீகந்தர்னு அழைக்கிறீங்களாமே, ஏன் அந்த மாதிரி? என்னங்க முருகன், தமிழ் கடவுள் முருகனை வந்து ஸ்ரீகந்தர். மதுரை ஆஸ்பத்திரியில சார் ராசாசி மருத்துவமனை தான் இருக்கு. ராசா ஜி அப்படின்னு போட்டா அவர் பேர்ல வந்து ஜி வந்துருச்சு, வடநாட்டு ஜி வந்துட்டுங்கிறான். அரசு விழாக்களில் பார்க்குற எங்கள் ஐயா ஸ்டாலின் ஐயா பேர் ஸ்டாலின் தான் போடுறாங்க. ஸ்டாலின் ஏன் நீங்கள் ஒரு நாள் அந்த வடமொழி சொல்ல எடுத்துருங்களேன். இன்னொரு செய்தி ரொம்ப நல்ல கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்க விவாதத்தை, நன்றி சொல்கிறேன் உங்களுக்கு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகரான்னு சொல்லி பயிற்சி கொடுத்தது எந்த அரசு? திமுக அரசு. பயிற்சி கொடுத்த பணி அமர்த்தினது எந்த அரசு? திமுக அரசு. திருச்சியில் வயலூர் முருகன் கோயிலில் 2 அர்ச்சகர்களை நியமனம் செஞ்சு மக்கள் கலை இலக்கிய கழகம், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள், அனைத்து சாதி அர்ச்சகர்கள் பயிற்சி கொடுக்கணும்னு சொன்ன சகோதரர் ரங்கநாதன் போன்றவர்கள் எல்லாம் போராடி எங்கள் கருவறைகளில் இருக்கக்கூடிய தீண்டாமையை அகற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் பேசுகிறாரே, அந்த கருவறை தீண்டாமையை ஒழித்த அரசு, பெரியாருடைய நெஞ்சிலை தைத்த முல்லை எடுத்த அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க நியமித்த அர்ச்சகர்கள் கைகளால் மிஸ்டர் சேகர் பாபு வயலூர் முருகன் கோயிலில் திருநீர் வாங்கல, தீபம் பார்க்கல. நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆதிக்க ஆரிய இப்படி நடந்தது சத்தியமா நடந்தது ஐயா, புரிஞ்சுக்கங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்கு. வரக்கூடிய 19ஆம் தேதி நினைக்கிறேன் கும்பாபிஷேகம். அங்கே தமிழுக்கு இடம் இல்ல. சேகர் பாபு அவர்கள் வரும்பொழுது இவங்க, ஆமா, நான் ஆவணத்தோட போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணா, அதை வேற ஆட்களை கொடுத்து நடத்த வச்சாங்களா? ஆமா, அந்த நியமிக்கப்பட்ட அர்ச்சகரே அங்க இல்ல தம்பி. அன்னைக்கு யார் எதிர்த்து போராடினார்களோ அவங்க தான் கருவறையில் இருந்தாங்க. நான் பொதுவாக இது மாதிரி விஷயங்கள் நான் சொல்றது இல்லை, ஆனால் இவங்களுக்கு இரட்டை வடத்தை நான் சொல்றேன். பயிற்சி கொடுப்பது இவங்க, அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறது இவங்க, பயிற்சியை பெற்றவனை வேலைக்கு நியமனம் பண்ணிட்டு அவனை வேலை இல்லாமல் செய்ய தடுக்கிறது இவங்க தான். இதுதான் இவருடைய இரட்டை வடம். ஸ்ரீரங்கம் கோயிலில் பயிற்சி இருக்கு, பெண்கள் பயிற்சி படுறாங்க. யாகம் நடத்துவதற்கு பெண்களுக்கு பயிற்சி கொடுக்குற மிஸ்டர் சுந்தர பட்டர்னு அங்கே இருக்கிறார். அவர் எனக்கு தெரிஞ்ச பெரியவர் தான். ஆனால் அங்கே பயிற்சி பெற்ற யாகம் நடத்தலான்னு பெண்களுக்கு ஏதாவது உரிமை இருக்கா, உணர்வு இருக்கா, அடிப்படை இருக்கா, ஆகமம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்படி கொடுக்குறவங்க தான் நியமனம் பண்ணா எதிர்க்கிறாங்க. இதுதான் இரட்டை நிலைப்பாடு திமுகவில். இப்போ திராவிட மாடல் அரசுல வயலூர் முருகன் கோயிலில் தமிழ் வழிபாடு அவனுக்கு பாதி உரிமை கொடு, சமஸ்கிருதம் சொல்லக்கூடிய வேதம் சொல்லக்கூடியவர்களுக்கும் உரிமை கொடு அப்படின்னு நீதிமன்றம் சொல்றதா சொல்றாங்க. பேரூர் கோவிலில் வேற அதே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க கொடுக்கலாமே. எத்தனை திருக்கோவிலில் இவங்க தமிழ் வழிபாடை பற்றி பேசியிருக்கிறாங்க சொல்லுங்க? கிடையாது. ஆனால் போர்டு மட்டும் பெருசாக வச்சிருவாங்க, அன்னை தமிழில் வழிபாடு, அன்னை தமிழில் வழிபாடு. நியமத்த அர்ச்சகனை விட்டு நீ ஓடு, அவனுக்கு வேலை கொடுக்காது. ஏதாவது ஒரு பக்கம் இல்லைங்க. அர்ச்சக குடிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சில பெருமக்கள் அவங்களுக்கு ஆதரவாக இல்லைங்க. இங்கிட்ட பயிற்சி கொடுப்பது நீங்க, பயிற்சி கொடுத்தவனை வேலைக்கு போனால் எதிர்க்கிறது நீங்க. இது இரட்டை நிலைப்பாடு. அரசும் அப்படித்தான் இருக்கு, அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தவங்களும் அப்படித்தான் இருக்காங்க. தமிழையும் சமஸ்கிருதத்தையும் பாகுபடுத்துறாங்களே இவங்க தான் பண்றாங்க. நான் ஆவணத்தோடு தான் சொல்றேன். ஐயா நீங்க என்ன ஆவணம் கேட்டாலும் நான் கொடுக்குறேன், இல்லை பாதிக்கப்பட்டவங்களையும் நான் உங்கள்கிட்ட பேச சொல்றேன். ஆனால் தெளிவாக சேகர் பாபு சொல்ல மாட்டேன். இது இரட்டை நிலைப்பாடா இல்லையா நீங்க சொல்லுங்க. வயலூர் கோயிலில் இருக்கு பிரச்சனை இருக்கு சார், நீங்க போய் பாருங்க சார். சிறப்பு பேட்டி ஒன்று போங்க, அங்கே உள்ளூர் மக்களை விசாரிங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருந்தா நம்ம தயவு செஞ்சு போங்க. நீங்களும் கூட வரதான். நான் வரேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை. நான் வந்தாலே வைப்ரேஷன் வேலை செய்யும் இவங்களுக்கு, ஐயோ வந்துட்டான் அப்படின்னு நினைப்பாங்களே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு எல்லாரும் ஒன்று தான், சிவாச்சாரியர்கள் ஒன்று தான், இங்கே பயிற்சி பெற்றவங்க ஒன்று தான். ஆனால் அந்த பெரியார் நெஞ்சில் தச்ச முள்ளை எடுத்ததா சொல்லிட்டு அந்த வேலை செஞ்ச ரங்கநாதன் இந்த போன்ற ஆட்கள்லாம் இப்போ அந்த பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்க பொழுது அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. இன்னொரு அநியாயம் இந்த திமுக அரசில் ரொம்ப நடக்குதுங்க. எப்படி மழை உங்களுக்கு பிரச்சனையோ அது மாதிரி உங்களுக்கு மலமும் பிரச்சனையாக இருக்குது திமுக அரசு. வேங்கவயல் சொல்கிறீங்க? ஆமாம், வேங்கவயலில் அந்த மலம் கலந்த விஷயத்தில் குடி தண்ணீர் தொட்டியில் குற்றவாளிகள் யாருன்னு கோர்ட்டு சொல்லப்படுறது. கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழமை சுட்டுதல் நாயகர் எங்கள் அண்ணன் திருமாவளவர் அதை எதிர்க்கிறார். நீதி வேண்டும், நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளி ஆக்குவதா அப்படின்னு அவர் சொல்ற கொதித்து எழுதுறார். இதுக்கு என்ன தீர்வு சொல்றாரு தெரியுமா சாமி? மதம் மாறிடுவோம், மதமாற்றமே தீர்வு. இவர் தான் திருமாவளவன் ஒரு மதமாற்ற ஏஜெண்டு. நான் குற்றம் சொல்றேன். ஏன்னா
தென்காசி குற்றாலம் பக்கத்தில் மீனாட்சிபுரத்தை ரஹமத் நகர்னு பெயர் மாற்றம் பண்ணி பட்டியல் மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவுங்கள், உங்களுக்கு சமமான உரிமை வாய்ப்புகள் கிடைக்கும் சொல்லி இஸ்லாமியர்களுக்கு மாற்றம் செய்த பொழுது நாங்கள் எதிர்த்தோம். மீனாட்சிபுரம் மத மாற்றத்தை நாங்கள் எதிர்த்தோம். ஆனால் அன்று சில பேர் மாறினார்கள். இன்று இருக்கக்கூடிய அந்த மீனாட்சிபுரத்தில் பட்டியல் மக்களிலிருந்து மதம் மாறி இஸ்லாத்தை தழுவியவர்கள் பலர் முதிர்கண்ணிகளாக இருக்கிறார்கள். அவன் ஏத்துக்கள் முஸ்லீமாக மாறினாலும் அங்கே சாதி பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. தோளோடு தோல் சேர்த்து இணைக்கக்கூடிய இஸ்லாம் வேண்டுமா என்று கேட்டவர்கள் அவர்களை பாதியிலே விட்டு விட்டார்கள். இதை ஆராய்ச்சி பண்ணி முனைவர் பட்டம் பெற்றவர் தான் அண்ணன் திருமாவளவன். இவர் சொந்த மதத்திற்கும் உண்மையாக இல்லை, சொந்த சமூகத்திற்கும் உண்மையாக இல்லை. இங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை, பட்டியல் மக்களுக்கு பிரச்சனைனா தீர்வு என்னன்னு தேடுவீங்களா? தலைவலினா தலைவலிக்கான மாத்திரை தேடுவீங்களா? தீர்வு தேடுறதை விட்டுவிட்டு தலையவே எடுக்கணும்னு சொல்வீங்களா? இங்கே இப்போ என்ன சொல்றாரு, வெங்க வயல் பிரச்சனையில் மதம் மாறுவேன், நான் தான் கொஞ்சம் பொறுத்துக்க சொல்லியிருக்கேன்னு சொல்லி. எந்த மதத்துக்கு மாறுவார்? முஸ்லீம் மதத்துக்கு மாற சொல்லுவாரா, இல்லை கிறிஸ்தவ மதத்துக்கு மாற சொல்லுவாரா? மதத்துக்கு மாற சொல்லுவார். மாற சொல்ல மாட்டார் அவர். ஏன்னா அப்படி சொல்லக்கூடிய நபர் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன கேட்குறேன், திரு அண்ணன் சீமான் அவர்கள், திருமாவளவன் அவர்களே, என்ன உள்ளமெல்லாம் சீமானா இருக்கார், திருமாவளவன் அவர்களே, நீங்கள் உண்மையிலேயே அம்பேத்கரை பின்பற்றுவதா இருந்தால் பௌத்தத்துக்கு போங்க, நாங்களே உங்களை வாழ்த்து வழி அனுப்பிச்சுக்கிறோம். இல்லை இஸ்லாம் தான் சமத்துவத்தை சொல்லுது, சகோதரத்தை சொல்லுது, பாகுபாடு இல்லைன்னா நாங்களே உனக்கு குல்லா வாங்கி தரோம், உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளை செய்கிறோம், நீங்கள் தயவு செஞ்சு இஸ்லாத்தை தழுவுங்க. இல்லை பாதிரியார்கிட்ட போய் இயேசுநாதரை தொழுவோன்னு சொன்னால் அங்கே போங்க. எந்த மதத்துக்கு போனாலும் உங்களை நாங்கள் வழி அனுப்பி வைக்க தயாராக இருக்கோம். ஆனால் அங்கேயாவது போய் நீங்கள் உண்மையாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி நாகப்பட்டினம் பக்கத்தில், நம்ம வேதாரண்யம் பக்கத்தில் கள்ளிமேடுன்னு ஒரு கிராமம், அங்கே ஒரு கோயில் பிரச்சனை. கள்ளிமேட்டில் பட்டியல் மக்களுக்கு வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டதுன்னு சொல்லி பிரச்சனையை கிளப்பினாங்க. நான் அந்த ஊருக்கு போயிருந்தேன், கைது செய்யப்பட்டேன். நான் சொல்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லாரும் சமமாக தான் அந்த ஊரில் நடத்துகின்ற பொழுது பட்டியல் மக்களுக்கு வழிபாட்டு உரிமை வேண்டும், மண்டபப்படி உரிமை வேண்டும்னு பிரச்சனையை கிளப்பினது யாருன்னா விடுதலை சிறுத்தை சார்ந்த நபர்கள். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த இஸ்லாம் மதத்தை தழுவியவர்கள். அப்போ இங்கே இஸ்லாமிய தலைவர் ஒருத்தர் அல்தாஃபி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் போய் ஒட்டுமொத்த கிராமத்துமே நாங்கள் முஸ்லீமாக மதம் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னார். மதமாற்றத்தை தடுத்துட்டோம். அங்கே மிஸ்டர் பழனிசாமின்னு ஒரு ஐஏஎஸ் இருந்தார், கலெக்டர். அது நேர்மையாக சரியாக செயல்பட்டு பண்ணியாச்சு. இப்போ இவங்க மிரட்டக்கூடிய ஆயுதம் என்னவா இருக்குன்னா, சார் நாங்கள் முஸ்லீமாக மதம் மாறிடுவோம். அப்போ நான் கேட்டேன், உனக்கு சாமி கும்பிடுறது பிரச்சனையா, இங்கே உரிமை பிரச்சனையா? சாமி கும்பிடுறது தான் உனக்கு பிரச்சனைன்னு சொன்னால் இந்து மதத்தில் இருந்துட்டு பேசணும். நீ முஸ்லீமாக போயிட்டேன்னா இந்த சாமி ஒரு உரிமையை பேச முடியாதுன்னு சொன்னபோது அந்த மக்கள் யாரும் பெருசாக மதம் மாறலை. இப்போ திருமாவளவன் இந்த மதமாற்ற ஆயுதத்தை எடுக்கிறார். நீ மதம் மாற வேணாம் மிஸ்டர் திருமாவளவன் அவர்களே, இங்கே பட்டியல் மக்களுக்கு வேங்க வயலில் பிரச்சனைன்னு சொன்னால் தீர்வுக்கு மதம் மாற வேண்டாம், திமுக கூட்டணி விட்டு மாறினாலே தீர்வு வந்துடும். மாறுவாரா? அவர் மாற மாட்டார், மக்களும் ஏமாற மாட்டார். இது ஒரு திராவிட மாடல் ஆட்சியில் இது ஒரு சாதனை. ரெண்டாவது ஒரு சாதனை சொல்கிறேன் உங்களுக்கு, யாரும் பெருசாக பேசலை, வெளியில் தெரியலை. நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உதயசூரியன் ஒரு எம்எல்ஏ இருக்கிறார். அவர் தொடர்ந்து பாரம்பரியமாக திமுக ஜெயிக்கிறவங்க, சில மந்திரிகளுக்கெல்லாம் வேண்டப்பட்டவங்க. அங்கே ஒரு நேர்மையான ஒரு விஓ, கிராம நிர்வாக அலுவலர், ஒரு சகோதரி, கச்சிராப்பாளையம் பக்கத்தில் வடக்கநந்தல்ங்கிற ஊர் விஓ. அவங்க பேர் தமிழரசு. லஞ்சம் வாங்காதவங்க, நேர்மையாக வேலை செய்யக்கூடியவங்க. அந்த அம்மாவை 3 மாதத்துக்கு முன்னாடி விஓ ஆஃபீஸில் வச்சு பூட்டிட்டானுவோம். பூட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியாலாம் கிடையாது, அந்த அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பிள்ளை. அவங்க பேர் சங்கீதான்னு பேர். அந்த அம்மா பூட்டிருச்சு. மேடம் இப்படியெல்லாம் பூட்டிட்டு போகாதீங்க, தப்பு, எல்லாமே ஆவணமாக்கிருக்கு, போ அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடுச்சு அந்த பிள்ளை, அந்த வேலை செய்யக்கூடிய அந்த சகோதரி. இந்த உதயசூரியன் எம்எல்ஏக்கு வேண்டப்பட்டவன்னு சொல்கிறாங்க. என்ன ஆகிப்போச்சுன்னா சாமி, இப்போ இந்த 2-3 நாளுக்கு முன்னாடி இந்த நேர்மையான இந்த விஓ மேலே சாணியை ஊற்றிவிட்டாலும் இந்த அம்மா தான், யார், தமிழரசி. அந்த அம்மா மேலே இந்த சங்கீதாங்கிறவங்க ஊற்றிருச்சு, சாணியை ஊற்றிருச்சு. எதுக்கு தீர்வு என்னன்னு பார்க்குறாருன்னா எம்எல்ஏ பண்ண, ஏமா நீ வரமாட்டியா, பேச மாட்டியா, என்ன பிரச்சனை உனக்கு? வீட்டில் வந்து பாரு. வீட்டில் வந்து என்னத்தை பார்க்கணும் இந்த அம்மா? எம்எல்ஏ எப்படித்தான் மிரட்டுவீங்க? எம்எல்ஏ சொல்றாரு. அந்த அம்மா சொல்லுது, நான் டியூட்டியில் சரியா இருக்கேன் ஐயா, என்ன ஃபீல்டுக்கு போயிருக்கேன் ஐயான்னு சொல்லுது அந்த அம்மா. பேசி ஆடியோக்கள் பல பெரிய ஊடகத்துலலாம் வந்திருக்கு.
ஒரு நேர்மையாக இருக்கக்கூடிய ஆளை வந்து ஒரு விஏஓ நிர்வாக அலுவலரை நீங்கள் வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு எதுக்கு வரணும்? உங்கள் வீட்டுக்கு அதில் வேற நோக்கம் இருக்குன்னு நான் யோசிக்கிறாங்கல்ல. நீங்கள் உண்மைக்கே மக்கள் பணியாளர்னா அவங்க வேலை செய்கிறாங்கன்னா நேர்மையாக அங்கே வந்திருக்கணுமா இல்லையா? அதனால இவங்களுக்கு மலம் பிரச்சனை, இங்கிட்டு சாணி பிரச்சனை, அதிகாரிகள் கேட்டாங்கன்னா அவங்க மிரட்டுறது. உண்மையாக நீங்கள் சொன்னீங்களே தம்பி, அப்போ மழையெல்லாம் குவாரி ஆகும்போது என்னடா பண்ணீங்கன்னு எங்களை கேள்வி கேட்டீங்க. உண்மைக்கே நியாயமான கேள்வி. இந்த குவாரிக்கெல்லாம் ஒரு அதிமுகவுடைய இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தர் கேள்வி கேட்டதுனால அவர் அறிவிச்சு கொண்டாடுவோம். நடந்துச்சா இல்லையா? எல்லாம் திராவிட மாடல் சாதனை தான் சார். அதனால இப்போ நாங்கள் இந்த பாதிக்கப்பட்ட விஏஓ தமிழரசி பக்கம் நாங்கள் நிற்கிறோம். அவரை சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியனோ அல்லது அவர் சார்ந்த ஆட்களோ அவருக்கு வேண்டப்பட்ட ஆட்களோ மிரட்டக்கூடாது. உரிய பாதுகாப்பை உறுதி செய்யணும். யாரும் நேர்மைக்கு நாங்கள் ஆதரவாக தான் நிற்போம். உங்களுக்கு நேர்மையினால பிடிக்காது என்னங்க, உங்களுக்கு நேர்மை பிடிக்காது. அதனால் இந்த விஏஓ சங்கங்கள் இதற்கு கண்டிக்கணும். நீதிமன்றம் இதில் தலையிடணும். ஆனால் அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்குன்னா என்ன வேணாலும் செய்யலாம் சார். முறைப்ப நாடு பக்கத்தில் ஒரு விஏஓவே ஆஃபீஸில் படுகொலை பண்ணாங்க. இந்த மணல் கடத்தலை தடுத்தாருங்கிறாங்க. அப்போ நேர்மையாக இந்த அரசாங்கத்தில் இருந்தால் அதுக்கான வெகுமதி என்னவா இருக்குன்னா கொலை, மரணம். அது மாதிரி இந்த நேர்மையான இந்த விஏஓவுக்கு உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லாமல் உரிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசு. அரசு செய்யுமா செய்யலையாங்கிறது எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. நீதிமன்றத்தில் தலையிடணும்னு வேண்டுகோளை இந்த ஊடகத்தின் வாயில நான் வச்சுக்கிறேன். நன்றிங்கய்யா. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம்? பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.